ஓடாதே தம்பி ஓடாதே, ஏர்போர்ட்டில் தலைதெறிக்க ஓடாதே, கூடாதே தம்பி கூடாதே, மரத்து மேல யாரும் ஏறக்கூடாது. எத்தனை பேர் என்ன எனக்கு அடுத்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான்ல. அறிவு திருவிழால நம்ம அறிவுள்ளவன் திருவிழா நடத்துவான்னு சொல்றோம். உடனே அவன் ஏன் ஓடி வர்றான்? இந்த விரிஞ்ச வால் வாரியர்ஸ் என்ன சொல்றான்? போய் ஃபில்லப் பண்ணு. என்ன ஃபில்லப் பண்றது? கரூர்ல 30 விழாக்கு போட்டியா இறங்கி நீ என்ன கூத்தடிச்சன்னு ஊருக்கே தெரியும். என்ன கேஸ்? போட்ட கேஸ். யாரை சொன்னீங்க நீங்க? அவனதான். சரி, இந்த மேடையில் இருப்பவர்களுக்கும் கீழே இருப்பவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது. அந்த இருக்கின்ற வரலாறை சொல்லுகிறோம். மற்றவர்களும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அவர்களுடைய திரைப்பட வரலாற்றை தான் சொல்ல முடியுமே தவிர தமிழ்நாட்டின் வரலாற்றை சொல்லுவதற்கு யோக்கியதை இல்லாதவர்கள் இன்றைக்கு ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டத்தை நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் இருக்கைகளில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மேலே ப்ரொஜெக்டரை பிடிச்சு தொங்கல, சீரியல் லைட்டை பிடிச்சு இழுக்கல, ஸ்பீக்கர்ல போய் காதை குடுக்கல, ஜெனரேட்டர்ல போய் தலையை குடுக்கல. அப்படின்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்றால் என்னவென்பதை இந்த கட்சியிடம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நேர்மை என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்னவென்றெல்லாம் இன்றைக்கு பாடம் நடத்துவதற்கு கிளம்பி இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு தலைவர் ஒரு கருத்து குறித்து பேசி அது சர்ச்சையாக மாறிவிட்டால் மீண்டும் அந்த கருத்தை பேசுவதற்கு தயங்குவார்கள் அல்லது பதில் சொல்ல விருப்பமில்லை என்று ஒதுங்குவார்கள். ஒரு சிலர் ஏர்போர்ட் வாசலில் இருந்து தலைதெறிக்க ஓடுவார்கள். ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு டெல்லி வரை ஓடி போய் ஓலமிட்டு அழுவார்கள். ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு பாஜக காலடியில் விழுந்து சரணாகதி அடைவார்கள். ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு போன வீட்டுக்கு போய் கேதம் கேட்கிற மாண்பை இழந்து போவார்கள். இத்தனைக்கு எஃப்ஐஆர் ஓம் பேர்ல போடல, அடுத்தவன் பேர்ல போட்ட எஃப்ஐஆருக்கு இவ்வளவும். பொதுவா இப்போ இங்க அண்ணன் இருக்கிறார், பகுதி செயலாளர் இருக்கிறார். பகுதி செயலாளர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. ஆல்ரெடி இருக்கும், எப்படியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு வழக்கு இருக்கு. அப்படி ஒரு வழக்கு வரும் பொழுது இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் யாரு? என்னங்க டக்குன்னு அமைச்சர் தான். அமைச்சர் எப்பா அவரை கைது பண்ணிட்டாங்க, அவரை விட்டுருங்க, மற்றவங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்கல்ல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? ஆளா ஏடிஎம் அடிச்சு கட்டிட்டு அவர் நின்று அவரை விடுதலை செய்யணும்னு போராட்டம் பண்ணுவார். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா? நீங்க தான் மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டீங்களே, எங்க பொதுச் செயலாளர் விட்டுருங்க இவரானர்னு கோர்ட்ல போய் அழுகுறான். இது ஒரு கட்சின்னு பேரு. கொள்கைக்காக போவதை காட்டிலும் வேறு என்ன சிறப்பு இருந்துவிட முடியும் என்று பேசுவதற்கான துணிச்சல் உள்ள ஒரே தலைவர், ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் உதயநிதி ஸ்டாலின். வேறு யாருக்கு அந்த துணிவு இருக்கிறது? எத்தனை பேர் என்ன எனக்கு அடுத்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான்ல. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. எதனால் அவர் தலைமுறைகள் வாழ்த்தும் தலைவராக இன்றைக்கு திகழ்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசலாம். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக ஒரு உங்க கூட்டத்தில் நீங்களே உங்க தலைவரை புகழ்ந்துக்கிறீங்கன்னு, சிவராத்திரிக்கு போவீங்க மக்கள் இல்லையா? என்ன கோஷம் போடுவீங்க? நமச்சிவாய அரோகரா போடுவீங்களா? திருப்பதிக்கு போவீங்க, என்ன கோஷம் போடுவீங்க? அது கேட்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், பட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இது நடக்கும். சரி, பிரதமர் ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்தில் யாரை புகழ்ந்து பேசுவாங்க? பிரதமர் கூட்டத்தில் யாருங்க புகழ்ந்து பேசுவாங்க? அவர் கட்சிக்காரங்க அவரை தானே புகழ்ந்து பேசுவாங்க. அவர் கட்சி, அவரோட அணி, அவங்க ஆளுங்க நடத்துற கூட்டம், அவரை புகழ்ந்து பேசினா உனக்கு என்னடா கேடு? என்னன்னா உன்னை புகழ்ந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல, ஆள் இருந்தாலும் மேடை ஏத்துனா எங்க அவன் தலைவன் ஆயிடுவானோன்னு பயந்து நீ ஒத்த மைக்க பிடிச்சுக்கிட்டு ஒத்த நாளா சுற்றிட்டு இருக்க. அம்மா ஒத்த ரோசா ரொம்ப நாள் வேகாதுமா சீனு விரட்டிடுவானுங்க. அமைச்சர் பேசினார், பகுதி செயலாளர் பேசினார், வட்ட செயலாளர் பரிசீலிச்சார், கவிஞர் சொர்க்கோ தொகுத்து வழங்கினார் இல்லையா? இந்த மேடையில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கருத்துரைக்கு 4 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு நடக்குது. ஆனா அவன் கூட்டத்தில் பேச மேல ஏறுறானுங்க. மேல ஏறுனா என்ன பேசுறதுன்னே தெரியல, வாய்க்கு வந்ததை உளறி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்படி உளறி வைக்கிறதுக்கு தலைவர் ஏதாவது முற்றுப்புள்ளி வைப்பார் அவங்க கட்சி தலைவர் அப்படின்னு பார்த்தா 1ஆம் நம்பர் உளறுவாய் அதுதான், பெரிய உளறுவாய் அதுதான். அதுக்கப்புறம் எங்க சின்ன உளறுவாய்கள் திருந்துவது? அப்போ இப்படியாக ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில் பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு? சென்னையில் ஒரு கூட்டம் நடத்த போறாங்களாம், மக்களை சந்திக்க போறாங்களாம், இளைஞர்களை சந்திக்க போறாங்களாம். நீ ஏற்கனவே கரூர்ல 30 விழாக்கு போட்டியா இறங்கி நீ என்ன கூத்தடிச்சன்னு ஊருக்கே தெரியும். இப்போ இது எதுக்குன்னா, அறிவு திருவிழான்னு ஒன்று நடந்துருச்சு. அங்கே இளைஞர்களா நிற்கிறாங்க, இளைஞர்களா பேசுறாங்க, இளைஞர்கள்லாம் அறிவோடு இருக்கிறாங்க. அப்போ சென்னையில்
அறிவு கெட்ட கூட்டம் ஒன்று இருக்கின்றதை நம்ம காட்டணுன்றது யாரோட அஜெண்டாவா இருக்கும்? ஒரு சங்கி பேரோட அஜெண்டாவா தானே இருக்கும். அந்த அஜெண்டாவுக்கு தான் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இதுதான் நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகின்ற சூழல். இந்த சூழலில் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் போராட வேண்டியது, காலத்தில் சொல்லுவாங்க என்ன, நீங்கள் போராட வேண்டியது பக்கத்தில் இருப்போரோடு அல்ல கொரோனா நோயோடு அப்படின்னு விளம்பரம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டை பிடித்த கொரோனாவாக சில கிருமிகள் பங்களாவில் ஒதுங்கி பதுங்கி இருக்கின்றன. அந்த பங்களா கிருமிகள் பரவாமல் தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. யார் பொறுப்பு? அந்த பங்களா கிருமி பரவலாமா? அம்மா அவன் சொல்றான் மகளிர் உரிமை தொகை வருதாமா, அந்த 1000 ரூபாய் வாங்காதீங்கன்னு சொல்றான். 1000 ரூபாய் வேண்டாமா உங்களுக்கு? வேணாமா? அவன் சொல்றானே 1000 ரூபாய் தூக்கி விட்டறீங்கன்னு சொல்றானே. கூட்ட கேஸா? ஐயோ, நான் சொல்லிங்க, அம்மா சொல்றாங்க. நான் சொல்ல, அம்மா தானங்க சொன்னாங்க. என்ன கேஸ்? கூட்ட கேஸ். யாரை சொன்னீங்க நீங்க? அவனை தான். சரி, அவங்க தான். கேட்கறவனுக்கு புரியும். லூசுன்னு திட்டினீங்கன்னா லூசுக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரி அவனே வருவான். அறிவு திருவிழாவில் நம்ம அறிவுள்ளவன் திருவிழா நடத்துவான்னு சொல்கிறோம். உடனே அவன் ஏன் ஓடி வர்றான் எங்கள் மேலே அவதூறுன்னு? தெரியுது அவனுக்கு யார் அறிவு கட்டவன், நம்மளை தான் திட்டுறாங்க அப்படின்னு. இப்போ கூட நான் யாருன்னு சொல்லவே இல்லைங்க. பேர் சொன்னானா? யாரையாவது நான் பேர் சொன்னனா? சொல்லலைல. ஆனால் பாருங்க, நாளைக்கு ஆன்லைனில் வருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் யார் அப்படின்றது தெரியும். இப்படி ஒரு கூட்டம். இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை நடக்குது? SIR அப்படின்னு ஒரு பிரச்சனை. சரி, இப்போ வட்ட செயலாளர் வந்து ஒருங்கிணைப்பு வேலைகளில் இருக்கிறாரு. இங்கே யாரெல்லாம் SIR பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்க? SIR குறித்து திமுக நடத்தின மாவட்ட அளவில் பகுதி அளவிலான பயிற்சி வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க? அதில் ஃபார்மில் பாக்ஸ் 1 என்ன ஃபில்அப் பண்ணணும், பாக்ஸ் 2 என்ன ஃபில்அப் பண்ணணும், பாக்ஸ் 3 என்ன ஃபில்அப் பண்ணணும், அதை யாராண்ட கொடுக்கணும், எப்படி அதை சரி பார்க்கணும், என்னென்ன தகவலை என்னென்ன பெட்டியில் எப்படி எழுதணும், இதுதான் நடந்துச்சு. யார் இந்த பயிற்சியை கொடுத்தா? தலைமை உங்களுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. தலைமை கொடுத்த பயிற்சியை வச்சு நீங்கள் போய் ஃபில்அப் பண்ணுறீங்க. இப்படி தானே ஃபில்அப் பண்ணுவீங்க. தலைமை வந்து ஏதோ ஃபார்ம் வருதான் பார்த்து ஃபில்அப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தலைவரே என்ன ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லுங்கள், இல்லைனா யாராவது சொல்கிறவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்கல்ல. அதெல்லாம் இல்லை. விரிஞ்சவால் வாரியர்ஸ். ஏன் விரிஞ்சவால்னா நாய் வால் அப்படி கூர்மையாக இருக்கும் பார்த்துருப்பீங்க, எலி வால் அப்படி கூர்மையாக இருக்கும். அந்த விலங்கோட வால் பார்த்துருக்கீங்களா? அது அப்படி விரிஞ்சிருக்கும், கரண்டில் சாக்கடித்த மாதிரியே. நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். இந்த விரிஞ்ச வால் வாரியர்ஸ் என்ன சொல்கிறான்? போய் ஃபில்அப் பண்ணு. என்ன ஃபில்அப் பண்ணுறது? போய் தப்பாக ஃபில்அப் பண்ணி இருக்கிறவன் ஓட்ட கெடுக்க போகிறான். தமிழ்நாட்டின் குடியை கெடுக்க வந்தவர்கள் நாம் சொன்னது சரியா போச்சா? அதானே பண்ணுறான். ரோட்டில் போய் நம்ம போய் ஒழுங்காக ஃபார்ம் ஃபில்அப் போனால் தேர்தல் ஆணையத்துக்கு நமக்குமே 1008 பஞ்சாயத்து இருக்குது. மாற்றி தேர்தல் ஆணையம் பேசிகிட்டு இருக்குது. முத நாள் சிவப்பு மையில் போடுங்குது, மறுநாள் பச்சை மைக்கு மாற்றுங்குது, மறுநாள் மறுபடியும் 2ஆ பிரிங்குது. இப்படி இஷ்டத்துக்கு தேர்தல் ஆணையம் ஆடிட்டு இருக்குது. இப்போ யாருக்கு எதிராக நம்ம போராடணும்? இந்த தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டுக்கு எதிராக போராடணும். யார் அதை செய்ய வைக்கிறா? இந்த மோடி அரசு. அது எப்படிப்பட்ட அரசு? பாசிச அரசு. இதற்கு எதிராக நாம் போராடணுமா இல்லையா? அப்படி போராட வேண்டிய சூழலில் நாம் அதை பற்றி யோசிக்காமல் வேறு பக்கம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறார்களே. இதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட வேண்டும். கட்சியும் இப்படி ஒரு விழாவை நடத்தியதே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் தான் இப்படி ஒரு திருவிழாவை நடத்தி காட்டி இருக்கிறார் என்று அவர் பேசுகிறார். எம்ஜிஆரோடு சேர்ந்து பயணித்த அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருத்தன் தான் எம்ஜிஆர்னு சுத்துறான். அவனுக்குலாம் ஒரு பாட்டை போட்டு காட்டுங்க. எனக்கு 7ஆம் கிளாஸ்ல பாட புத்தகத்தில் வச்சிருந்தாங்க அந்த பாட்டை. அவர் ஓல்டு சிலபஸ் இருந்திருக்காது போல. அந்த பாட்டை சொல்லணும். என்ன பாட்டு? தூங்காதே தம்பி தூங்காதே, பங்களாவை பூட்டிக்கிட்டு தூங்காதே, ஓடாதே தம்பி ஓடாதே, ஏர்போர்ட்டில் தலைதெறிக்க ஓடாதே, கூடாதே தம்பி கூடாதே, மரத்து மேலே யாரும் ஏறக்கூடாது, வராதே தம்பி வராதே, தயவு செய்து நீலாம் அரசியலுக்கே வராதே. இப்படின்னு பல பேரை பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதுக்கு அரசியல் இருக்கிறாருன்னே தெரில. திமுக BLAக்கள் வந்து ஓட்டுக்கள் எல்லாம் வாங்க போகிறாங்களா? உங்க கட்சியில் இப்போ எதுவுமே BLA2 இல்லையா? பூரா எங்கே போனாங்க? திமுக கொண்டாங்களா? பாஜகவுக்கு போயிட்டாங்களா? பாஜக பக்கம் போயிருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பெரியார் பேரை சொல்லி வளர்ந்தவங்க. அப்ப சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவங்க பூரா அவங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க. இப்ப ஆமான்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் மன்னராட்சியா என்று கேட்கிறார்கள். எம்ஜிஆர் ஆட்சின்னு ஒருத்தர் சொல்றாருல்ல, அதை என்னைக்கா கேட்டிருக்கியா? ஏன் கேட்க மாட்டேற? அதுல விமர்சனமே இல்லையா? இருக்குல்ல. ராஜாஜி ஆட்சின்னு எவனாவது சொன்னா திட்டலாங்க. ராஜராஜன் ஆட்சின்னு சொன்னா எதுங்க திட்டணும்? ராஜாஜி ஆட்சியில குலக்கல்வி கொண்டு வந்தான். ராஜராஜன் ஆட்சியில மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா ராஜராஜனாக இருந்துகிட்டு தான் போகட்டுமே, உனக்கு என்னடா கேடு? ஆக தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழலில் இப்படியான திருப்பங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.